கருணாநிதி என்ன பண்ணார்? எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன்னு வெளிநாட்டில் படம் எடுக்கிறேன்னு சொன்னார். லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ணி பிரம்மாண்டம் ஷூட்டிங்க்கு போனாங்க இங்கேருந்து வெளிநாட்டுக்கு எம்ஜிஆர் படக்குழுவோடு. அப்போ ஏர்போர்ட் வர போய் கருணாநிதி வழி அனுப்பி வைத்தார். வாழ்த்துக்கள் அப்படின்னு கை கொடுத்தார். 2 மாதம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு எம்ஜிஆர் திரும்பி வந்தார். அப்போவும் ஏர்போர்ட்டுக்கு போய் அவங்கள வரவேற்றார் கருணாநிதி. வாழ்த்துக்கள்னு கை கொடுத்தார். அப்போ எம்ஜிஆர் ரைட்டுன்னு படத்தை விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கருணாநிதி எம்ஜிஆரை கட்சி விட்டு தூக்கினார். அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணார்? சரி, கட்சி ஒன்று ஆரம்பிச்சிட்டார். இருந்தாலும் படத்து இதெல்லாம் எடிட்டிங் இதெல்லாம் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். ரிலீஸ் பண்ணணும். ரொம்ப லட்சக்கணக்கான பணம் கொட்டிட்டோம். அப்போல்லாம் கோடி இல்லை, லட்சம்தான். கொட்டிட்டோன்னு ரொம்ப இதாக பார்த்தார். அப்போ ஒரு நாள் கருணாநிதியின் நெருங்கிய நண்பரும் திமுகவின் தலைவரமான மதுரை முத்துன்னு கருணாநிதி காலத்தில் இருந்தார். மதுரைக்கு மேயராக இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டார்? மதுரை மீட்டிங்கில் உலகம் சுற்றுவாலுமே வெளியே வராதியா, வந்துச்சுன்னா நான் சேலையை கட்டிக்கிறேன் ஏன்ட்டார். எம்ஜிஆர் அசந்துட்டார். அவர் ப்ராசஸிங் பண்ணி எடிட்டிங் எல்லாம் பண்ணி கலருக்கு மட்டும் போகணும். என்னடா இப்படி சொல்கிறாரு, ஏதோ சதி திட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவங்க திமுகவில் இருந்ததுனால அப்படியே விசாரித்தார். அப்போ தான் மிகப்பெரிய சதி திட்டத்தை கருணாநிதி போட்டார். என்னென்னா, அந்த படம் எல்லா எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சால் கலர் பண்ணுறதுக்கு ஜெமினி ஸ்டூடியோவுக்கு வரணும். அங்கே வரும்போது அதை நெகட்டிவோடு கொளுத்திடுறேன்ட்டார். கருணாநிதி நெகட்டிவ் வரட்டும், கலரில் கொளுத்தலான்னாரு. ஒரு நாள் தினத்தந்தி பத்திரிக்கையில் இன்னும் 2-3 நாட்களில் உலகம் சுற்றும் வாலிபன் இந்தந்த தியேட்டர்களில் ரிலீஸ்னு வந்தது. முத்து சொன்னார், என்ன தலைவா உங்களை நம்பி சேலையை கட்டிக்கிறேன்ட்டேன், படம் ரிலீஸ் ஆக போகுது, நான் சேலையை கட்டுக்கிறேன், எப்படி கட்ட முடியும், மானமே போயிருமேன்னாரு. இல்லையா, பார்ப்போம் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம்னாரு. எம்ஜிஆர் பாம்பே படப்பட்டியை அனுப்பி கலர்லாம் அங்கே பண்ணி ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் இறங்கிட்டார். மதுரை மீனாட்சி தியேட்டர் காலையில் ஃபஸ்ட்டு ஷோ தமிழ்நாட்டில் 8 மணிக்கு ரிலீஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி மிக பிரம்மாண்டமாக அந்த படம் ஓடிச்சு. கடைசி நம்ம எம்ஜிஆர் ரசிகர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? முத்துவுக்கு ஆளுக்கு காசு போட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு சேலை, சில பேர் வளையல், சில பேர் குங்குமம், இதெல்லாம் இவருக்கு அனுப்பி எங்கள் தலைவர் படம் ரிலீஸ் ஆகாதுன்னீங்களே, சேலையை கட்டிக்குவேன் நீங்களே, இத்துடன் சேலையை அனுப்பியிருக்கிறோம் வாங்கிக்கோங்க. அவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டார் மதுரை முத்து. அதையெல்லாம் எதிர்த்து ரிலீஸ் பண்ணார்.